மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். தற்குறினே பேர் வச்சாச்சு. சமூக ஊடகத்திலே அவர்களுக்கு பேர் அதுதான். ஆட்சிக்கு வந்தா மட்டும் அவர்களுக்கு அறிவு வந்துட போதா? ரீல்ஸ் மாடல் ஆட்சியின் ஒரு அடையாளம் தான். ஒரு பக்கம் ரீல்ஸ் எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் சாவு விழுந்துச்சா ஓரமா உட்காந்து சிரிக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அடிமை அடிமை அடிமைன்னு சொன்ன 2017 to 21 அந்த அடிமைகளின் அடுத்த நியோ வெர்ஷன். ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் அது என்ன சொல்றது, துப்புனா எச்சி அசிங்கப்படும். நீங்க எவ்வளவு பெரிய தொடை நெடுங்கியா இருக்கிறீங்க. அமித்ஷா உங்களை சந்திக்க மறுக்கிறார். நீங்க கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தியை சந்திக்க மறுக்கிறீங்க. நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு ஜெயலலிதா கிட்ட சொல்லுங்களேன் சார், விஜய் சார், அதான் மேடம் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்க எப்படி நின்றுருந்தீங்க கொடநாட்டில் போய்? எப்படி ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீப காலமா குறிப்பா சொல்லணும்னா தாவிகா இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது ஆண்களுக்கும் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு ஒரு திட்டம் வந்து முதல் 3 திட்டங்கள்ல ஒன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு தொடங்க உள்ள அந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிய டிஜிபி நியமனம் வரைக்கும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே ஒரு பக்கமா வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு இது குறித்து? இல்ல, அதாவது சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிற வார்த்தையே இந்த சினிமாத்தனமான ஒரு ஒரு இதுதான். நீங்க வந்து சினிமாக்காரர்கள்ட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் உட்காந்துருப்பாங்க, அந்த வார்த்தை சூப்பரா இருக்கியா, கேட்சியா இருக்கு, அதை வச்சுக்கலாம். சிங்கப்பெண் அருமையா இருக்குல்ல, பெண் சிங்கம், சிங்கப்பெண் அருமையா இருக்கு, அப்படி வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ இந்த பாட்டு எழுதுறப்போ என்ன மாதிரியான ஒரு உளவியல் அவர்கள் இருந்திருப்பாங்களோ அது ஹிட் ஆகுது. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாட்டோட பேரையே எடுத்துக்கிட்டுறது இப்போ சிங்கப்பெண் அப்படின்னு. அதை இப்படி, அதாவது அந்த பேருக்காக ஒரு ஒரு திட்டம் தானே தவிர திட்டத்துக்கான பேர் கிடையாது. தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு டேக்லைன். தலை குனிகிறது, குனிய விடமாட்டேன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டது. ஏன்னா தலை குனிய வைக்கிறது யாரு அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்குது. அப்ப செயல்பாட்டுக்கு எதிரான எதிர்வினை, அந்த எதிர்வினைக்கான ஒரு டைட்டில் அது வந்து ரொம்ப கேட்சி சொல்லுவாங்க. டைட்டில் வந்து ஒரு 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 திட்டமோ ஒரு விஷயமோ நீங்க அறிமுகப்படுத்தும் போது ஒரு கேட்சியான டைட்டில் வைக்கத்தான் செய்வாங்க. எந்த திட்டம் வைத்தாலும் ஒரு கேட்சியான லைன், ஒரு டேக் லைன் இருக்கும் மக்களை கவர்றதுக்கு. ஆனா ஒரு ஒரு வார்த்தைக்காகவே ஒரு திட்டத்தை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஆட்சியினுடைய ஜிகுனா மாடல் அப்படின்னு அதெல்லாம் சொல்றதுன்னா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா திரைப்படத்திலிருந்து அவங்க வந்ததுனால அவர்களுக்கு அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு கேட்சியான லைன் தான் தேவைப்படுகிற தவிர அதுக்கான ஸ்ட்ரக்சர் தேவைப்படலை. நிர்வாக ரீதியான ஸ்ட்ரக்சர் வேணும். எவ்வளவு எத்தனை போலீஸ் அதுக்கு இயங்கணும், அதற்கு நீங்கள் எத்தனை அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும், அதுக்கு தலைமையை யாரை பொறுப்பு போடணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவில்லை. நாங்கள் பாருங்க இங்கே வந்தேன், நீங்கள் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, முதல்வன் படமே பார்த்துக்கோங்க. அதில் வந்து உங்களால் முடிஞ்சால் ஆட்சி அமைச்சு பாருங்கன்னு கேட்டுட்டா அப்போ உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுவார். அப்படியே மக்கள் கொந்தளிப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அது வந்து மாண்டேஜில் முடியும், டக்கு டக்குன்னு. படத்தில் கூஸ் பம்பாக இருக்கும். நிகழ்வில் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரம் வெவ்வேறு சூழ்நிலைகள். ஒரு மனுஷனுக்கும் வெவ்வேறு சூழ்நிலை, நம்ம அனுபவிக்கிறதுமே வெவ்வேறு சூழ்நிலை. காலையில் வேற, மதியானம் வேற, வெயில் அதிகமாக இருக்கும்போது வேற, இரவில் வேற, இப்படி நேரங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு பாஜக ஒரு அடுத்த நாள், அதாவது இது வரைக்கும் 10 நாள்ல 3 முறைக்கு 4 முறைக்கு மேல பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டிருக்குது. இவ்வளவு கொடூரமான காலத்துல நம்ம ஆமா ஏறி இருக்கு. 8-10 ரூபாய் சில நாட்கள்ல ஏற்றப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு, இந்தியாவை எப்போதும் சந்தித்தல. அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிகளை மாட்டியிருக்கும் போது வார்த்தைகளால் மட்டும் சண்டையிட்டு மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நாம நம்ப முடியாது.
இப்போ குழந்தைங்க நீங்க ஒண்ணு வேண்டாம், கோவையில குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு, அங்க காவல் அதிகாரிகள்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி அந்த அம்மாலாம் வந்து கக்கன்னு சிரிக்கிறாங்க. அது அப்படி காவலர்கள் சிரிக்க கூடாதா அப்படின்னு ஆ இது மத்திய எவ்வளவு அரசு அமைச்சர் கூட எவ்வளவு கேட்டிருந்தாங்க. மோசமான நிலைமை பாருங்க. அதாவது காவலர்கள் சிரிக்கலாம், எந்த இடத்துல சிரிக்கிறோம்னு இருக்குல்ல. ஒரு சாவு விழுந்திருக்கு, சாவு விழுந்தது கூட பரவாயில்ல, அந்த அதுக்கு ஒரு குழந்தை. நீங்க எதை அடையாளமாக வைத்து வந்தார்களோ, விஜய் எதை காட்டி வந்தாரு, குழந்தைகளின் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இதையெல்லாம் நான் வந்த உடனே சரி செய்வேன்னு சொன்ன விஜயினுடைய ஆட்சியில தான் வந்த அடுத்த நிமிஷமே இது நடக்குது. அது நடக்கிற நேரத்துல அந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. அந்த காவல் அதிகாரி, அந்த பெண்மணி, நாங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்றோங்கிறதெல்லாம் வீடியோ வந்துச்சு. ஆனா இவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தது வீடியோ வருது. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணும்போது முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சின்சியரா இருக்கிறதும், அடுத்த நிமிஷமே அந்த உணர்வுகளோ அந்த இந்த பாதிப்பின் துளிகளவு கூட இல்லாம ரீல்ஸ் மாடலாவே மாறி போகுதுல்ல. ரீல்ஸ் எடுக்கிறவங்க தானே, நீங்க டேக் சொல்லும் போது மட்டும் சிரிப்பாங்க, அந்த டான்ஸ் ஆடுவாங்க. விஜய் டான்ஸ் படங்கள்லாம் பாருங்க, அந்த அந்த நிமிஷத்தில் ஃப்ரேமுக்குள்ள மட்டும் அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. ஆமா, அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் இப்படி அதிகாரிகள் வந்து ஃப்ரேமுக்குள்ள நடிக்கிறாங்க. அந்த காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த அந்த அதிகாரிகளா நடிக்கிறாங்களே தவிர, வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேஷுவலா அங்க ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருக்குது, அது மேல 1000 குற்றச்சாட்டுகள் அவங்க குடும்பத்து மேல வைக்கிறாங்க. எல்லாம் வைக்கட்டும், அந்த குழந்தையை அந்த கொடூரன் கொன்றிருக்கானா இல்லையா, பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கானா இல்லையா, அப்ப அந்த குற்றவாளிக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதில் இந்த கூட்டம் அதிகமா வேலை செய்யணுமே தவிர, விஜயோ விஜய் சார்ந்தவர்களோ என்ன பேசிட்டு இருக்காங்க. விஜய் சார்ந்தவர்கள், அந்த விஜய் ஆதரிக்கிறவர்கள் கடுமையா அந்த அம்மா மேல, அவங்களுடைய அம்மா மேல விமர்சனங்களை வைக்கும். இதெல்லாம் அதான் சொல்றேன், குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது அந்த பெண்மணி மேல அது அது வந்து irrelevant. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. ஏன் பஸ் சரியா வரல, ஏன் லேட்டா வந்துச்சு, ஏன் இன்னும் வந்து சேரல, நான் வந்து 6 மணி நேரம் ஆச்சு, ஏன் வரலன்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா அதற்கான காரணங்களோட போங்க. அதை விட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்க தம்பி, நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய இது வந்து தற்குறித்தனம் கிடையாது, இது ஏமாற்று வேலை கிடையாது, இது மக்களை கிறுக்கனாக நீங்க நினைக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் பதிலா? இப்ப இதே மாதிரியான பதில்களைத்தான் ஏன் ஒரு காவல் அதிகாரி சிரிக்க கூடாதா? இது யார் பேசுறா? முன்னாள் போராளி, ரிட்டையர்டு போராளி. அதுதான் போராளிங்கிற அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த போர்க்குணம் இல்லாத போது அவர்கள் ரிட்டையர்டு தானே சொல்லணும். இன்னைக்கு அவர்கள் சொகுசா போய் அந்த அரசு பதவியில் உட்கார்ந்துருக்காங்களே தவிர அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறித்து எந்த அக்கறையாவது இருக்கா பாருங்க. இல்லைன்னா நீங்க அவர்கள் முட்டு கொடுப்பது மாதிரி ஏன் பதில் சொல்றீங்க? அவருடைய அமைச்சர் அங்கே அவர்கள் அதை தற்குறினே பேர் வச்சாச்சு. சமூக ஊடகத்திலே அவர்களுக்கு பேர் அதுதான். ஆட்சிக்கு வந்தா மட்டும் அவர்களுக்கு அறிவு வந்துட போதா? இங்க இதே போக்குவரத்து துறையில சிவசங்கர் இருந்தாரு. இதை விட நெருக்கமான நெருக்கடிலாம் உண்டு. உங்களுக்கே தெரியும், இந்த நவம்பர் மாசங்கள்ல தீபாவளி டைம்ல எவ்வளவு பீக்கான பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி பண்றது 2 பக்கமும் பிரச்சனை, கத்தி மாதிரி. அது ஒரு பக்கம் ஆமினி பஸ் அவர்கள் வருஷம் ஃபுல்லா ஓட்டி இந்த ஒரு நாள்ல தான் நாங்க அதிகமா பார்க்கணும்னு நிப்பாங்க. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு வருகிற மக்களுக்கு அஃபோர்டபுளா ஒரு போக்குவரத்தை அமைச்சு கொடுக்கணும் நிர்பந்தம். அப்போ ஒரு லோக்கல் பஸ்ல எதையாவது ஒன்று மாற்றி விட்டு அதை இன்னொன்று சாலையும் எல்லாத்தையும் கவனிச்சு வருகிற மக்களுக்கு சரியான பதில் வச்சிருக்கணும். தம்பி, நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலே அவனுக்கு புரிஞ்சிடும், நான் சாப்பிட்டுருக்கிறேன், இவர் சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அமைச்சர் மேல திருப்பி கேள்வி கேட்காம விடாம இருக்குன்னா அவர் வேலை செய்யறாருங்கிறது நீங்க உணரணுங்க. நீங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையாங்களே, உங்களுடைய பணி சொல்லும். இவ்வளவு வேலைகள் தம்பி நீங்க கேட்குறீங்க, ரைட்டு, ஆனால் இத்தனை பஸ்ஸுகள் இருந்துச்சு, இவ்வளோ பஸ்ஸையும் நம்ம இது பண்ணியிருக்கிறோம், இதையெல்லாம் பண்ணியிருக்கோன்னு அந்த விலைக்கு சொன்னீங்கன்னாலே ஒன்றும் பொறுங்க 10 நிமிஷத்துல வரும்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வரணும். வந்து நீக்கும் போது நீங்கள் வந்தால் வேலை நடக்கணும். அதை விட்டுவிட்டு வந்து நலம் விசாரிக்க வந்தேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலை. அப்போ மக்களை நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களை நிர்வாகத்திறன் பற்றியோ நிர்வாக அறிவு பற்றியோ உங்களுக்கு ஆற்றல் இல்லாமல் போகலாம். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் கிறுக்கனா மதிக்கிறீங்க. ரீல்ஸை பார்த்தே வந்து ஆட்சியை வந்து நாங்கள் சிறப்பு ஆகான்னு சொல்லிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு தொழில்துறைனா என்ன, முதலீடுகளை ஈர்ப்பதுனா என்ன? 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்தார் டிஆர்பி ராஜா. ஒரு இரவும் பகலும் அங்கே இங்கே ஜப்பானில் மீட்டிங்,
அமெரிக்காவில் போய் மீட்டிங், ஃபோர்டு கம்பெனியில் போய் முதலமைச்சரே போய் பேசுறாரு. நீங்கள் ஏற்கனவே அமைச்ச அமைப்பை நீங்க மாற்றுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், ஃபோர்டு கம்பெனி மறுபடியும் கொண்டாங்க. இதுக்குள்ள நீங்க சந்திரபாபு நாயுடு நோக்கி, ஆந்திராவை நோக்கி 15 நாளையில போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கீர்த்தனா அவங்க அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படியே கோர்ட்டு கிட்டலாம், ஐ எம் சஞ்சய் ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோர்ட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு. அதே மாதிரி ஐ எம் கீர்த்தனா, நீங்கள் தான் வந்து நான் உங்களுக்கு என்ன வேணாலும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன், எங்கள் ஊரில் பஸ் எல்லாம் கூட ஃப்ரீ தான், நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முதலீட்டாளர்களுக்கு ஃப்ரீ பயணம்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் கொடுத்து, ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சேலை விளம்பரம் அல்லது ஒரு ஊருக்கு ஒதுக்கத்தில் பிளாட் விளம்பரம் மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மேடம். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்படிப்பட்ட நபர்களை நாம் தற்குறிகள்னு விமர்சிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு கொடுமை என்னன்னா, அப்படிப்பட்ட தற்குறிகள் ஆட்சி அதிகாரத்திலே வந்துட்டாங்கிறது தான். அந்த கொடுமைக்கு மத்தியில் நான் வாழ வேண்டியிருக்குது. நீங்கள் இந்த இடத்துல தான் கேள்வி கேட்குறீங்க, இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கன்னு. இந்த திட்டமே அவர்களுக்கானது தான். ரீல்ஸ் மாடல் ஆட்சியின் ஒரு அடையாளம் தான். இந்த திட்டம் ஒருபோதும் மக்களுக்கு வந்து சேர போறதில்ல. அவர்கள் அங்கே ஒரு பக்கம் ரீல்ஸ் எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் சாவு விழுந்துட்டா ஓரமா உட்காந்து சிரிக்க போறாங்க. அந்த அந்த காவல் அதிகாரி சிரிக்கிறாங்க, கண்ணீர் பொங்குது. அதாவது சிரிச்சு சிரிச்சு கண்ணீர் வரும்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல அடி வயிறுலாம் வலிக்கும், அவ்வளவு சிரிப்பாங்களா, அப்படி சிரிக்கிறாங்க அந்த காவல் அதிகாரி. அதுதான் பெரிய கொடுமை. ஒரு வீட்டுல, உங்க வீட்டுல நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த வலியே தெரியாம இருந்தா கூட அமைதியா தானே நிக்கணும் குறைந்தபட்சம். அப்போ உங்களுக்கு வலி தெரியலைங்கிறது மட்டும் இல்ல, இங்கீதம் கூட தெரியல. இல்ல, இது நம்ம காவல் அதிகாரியை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அமைச்சர் கீர்த்தனா கூட அதே மாதிரி தானே செயல்பட்டு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் அப்படி செயல்பட்டா மட்டும் இல்ல, இன்னும் கூடுதலா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இதுல அரசியல் பேசாதீங்க, ஒன்லி நீங்க வந்து நிர்வாக ரீதியான கேள்விகள் மட்டும் கேளுங்க, அரசியல் பேசாதீங்க. அது ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு பதில் வருதுன்னா, இவர்கள் எல்லாவற்றையும் எப்படி பாலிடிக்ஸா பாக்குறாங்க. ஒரு இஷ்யூங்கிறது வந்து அது இஷ்யூ, அது வந்து நிர்வாகம் சார்ந்து. ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. ஒரு திட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சியில இருந்துச்சு, முதல்வர் ஸ்டாலின் 2 வகையான திட்டத்தை கொடுத்தாரு. ஒன்னு உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் வந்து ஓரணியில் தமிழ்நாடு. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது வந்து பிரச்சாரம், அது கட்சிக்கானது, அது அரசியல் கட்சி. அது அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் அல்லது அவர்களுடைய ஐடி விங் அதெல்லாம் வந்து ரோட்ல வந்து நின்று உங்களுக்காக நின்று ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுக்கு நீங்க எங்க கட்சியில வாங்கன்னு பேசும். இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியானது, இது மக்கள் பிரச்சனைகள். உங்களுக்கு வந்து பட்டா சிட்டா சரியில்லையா, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, தண்ணி வரலையா, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் 12 நாட்களில் நாங்கள் இத்தனை இடங்கள்ல கேம்ப் போடுறோம், நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொல்றது நிர்வாகம் சார். அப்போ நிர்வாகம் வேறு, அரசியல் வேறு. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அதை நீங்கள் நிர்வாக பிரச்சனையாக பார்க்கணும், அது உங்களுடைய பிரச்சனையா பார்க்கணும், அரசின் பிரச்சனையா பார்க்கணும். இது தாவேகாங்கிற கட்சியின் பிரச்சனை அல்ல. இன்னைக்கு நீங்க ரீல்ஸ் போடுறதுங்கிறது எதன் அடிப்படையில, உங்க கட்சி எந்த வழியில் வந்ததோ அந்த வழியில நீங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆட்சிங்கிறது கட்சியின் ரீல்ஸ் படி அமைக்க முடியாது. ஆட்சிக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதைத்தான் நீங்க செய்யணும். அதுல பழசு புதுசுலாம் கிடையாதுங்க. டெக்னிக் மாறலாம், அக்கௌண்டன்சி மாற போறது இல்லை, பொருட்கள் வேணா டேலி வேணா மாறலாம், ஆப் வேணா மாறலாம். அதே மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல்னு இருக்குன்னா அது மாற போறதில்ல, ஆட்சி அதிகாரம் மாற போறதில்ல, பிடிக்கிற யுத்திகள் வேணா மாறலாம். நீங்க இன்னைக்கு பிடிச்ச யுத்தி வேணா மாறிடுச்சு, ஆனால் அதே யுத்தியை நீங்க ஆட்சி அதிகாரத்துல பயன்படுத்திங்கன்னா அது போங்கு, ஏமாற்று என்பது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். இப்போதே ஆரம்பித்து விட்டது. பழைய மரபுகளை எல்லாமே விஜய் அவர்கள் வந்து பின்பற்ற மாற்றாங்க அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தீங்க. அதே உள்ள ஒரு விஷயமா வந்து பல்கலைக்கழகத்தோட வேந்தர் நியமனம், அதுல வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து வேந்தரா இருந்தாங்க, அதே ஒரு விஷயத்த நாங்களும் பின்பற்றணும் அவசியம் இல்லைன்னு உயர்கல்வித்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை உணர்த்துது? இது ரொம்ப சிம்பிள். அதோட வந்து மரபுலாம் மீறுறதுலாம் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதை மீறுவது. அதாவது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ங்கிறது என்ன தனிப்பட்ட கட்சி பிரச்சனையா? அது தமிழ்நாட்டின் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க போய் 4 கோரிக்கைகள் வைக்கிறீங்க, அந்த 4 கோரிக்கையில ஒரு கோரிக்கை தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடிக்கிட்டு தான். ஏங்க தமிழ்தாய் இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. இந்தியாங்கிறது ஃபெடரல்னா ஒன்று குவிக்கப்பட்ட இணைந்த ஒருங்கிணைந்தான்னு அர்த்தம். ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்குல்ல, யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்துச்சுல, யுனைடெட் அந்த அந்த ரஷ்யாவினுடைய கூட்டமைப்பு. அதே மாதிரி வெவ்வேறு குணங்கள், வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மக்களின் ஒரு மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இது. அப்போ நீங்க ஃபெடரல், வி ஆர் அட்டானமஸ், அதுதான் முக்கியம்.
நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போங்க, நீங்கள் அஸ்ஸாமுக்கெல்லாம் போங்க, அங்கே வந்து ஒரு துண்டு அவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு போங்க, அவர்களுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. இப்படி அந்த மாநிலத்துக்குன்னு சில அடையாளங்கள் அவர்களே வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி நான் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது நம்மளுடைய அடையாளம். நம்ம மொழி அடையாளத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. தண்ணி வரலன்னா கூட அவர்கள் தண்ணி வரலன்னா களத்தில் இறங்குவாங்க. நாங்கள் தண்ணியையும் தாண்டி மொழி உணர்ச்சியில் ஸ்ட்ராங்கானவங்க. அப்படிப்பட்ட உணர்ச்சி விஷயத்தில் நீங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்து நீங்கள் வந்து அனுமதி கேட்டு தயவு செய்து எங்களுக்கு முதலில் பாடுவதற்கு அனுமதி தாருங்கள்னு கேட்குறீங்க. இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும்? நீங்கள் ஒரு ஜியோ அல்லது நீங்கள் ஒரு சர்க்குலர் விடணும். எங்களுடைய அரசு விழாக்களில் நாங்கள் இப்படித்தான் செயல்படுவோம், நீங்கள் வேணா வாங்க, வராமல் இருங்க. இது இப்படி, அதாவது அது வந்து இதுதான் ப்ரொசீஜர், இதைத்தான் பின்பற்றணும், இப்படி தானே சொல்லியிருக்கணும். அதைத்தானே முந்தைய அரசும் செஞ்சுது. ஆளுநர் மாளிகைக்குள்ள அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதுங்க. அவங்க சனாதனத்தை அல்லது வந்தே மாதரத்தை திணிக்கணுங்கிறது. உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா அதையும் எதிர்க்கணும், அதை வெளியில வந்து அதை வந்து அம்பலப்படுத்தணும். இன்னொன்று, நாம இங்க சட்டமன்றத்துக்குள்ள பாடும்போது தமிழ்த்தாய் வாழ்த்தையான முதல்ல பாடணும். நீங்க அதுக்கு அவர்களுடைய என்ன ஜீவோவோ அவர்கள் என்ன சர்க்குலரோ அதற்கேற்ற மாதிரி இடங்கி நடக்குங்கன்னு சொன்னா நீங்க போய் நின்று ரிக்வஸ்ட் பண்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன், கோரிக்கை ரிக்வஸ்ட் தான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேங்கிறாரு. கோரிக்கை தான் நீங்க அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிட்டேங்கிறாரு. அதே தான் இப்போ போய் நீங்க அங்க அனுமதி கேட்குறீங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்க முதல்வர், அதாவது வேந்தர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மரபெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணல. இது வந்து உங்களுடைய டாமினன்ட், அதாவது உங்களுடைய உரிமையை நீங்க நிலநாட்டல, நாங்க மாற்றி செய்யறோங்கிற பேர்ல நீங்க அடங்கி போறீங்கன்னு அர்த்தம். என்னடா சொன்னா சாப்பாடுல போன்னு சொல்றேன் நான், அவன் என்ன சொல்றேன், நான் சொல்றேன் சாப்பாடுல போடா. இதுதான் வந்து இந்த அரசின் தாவேகாவினுடைய அப்ரோச். அமித்ஷா என்ன சொல்றது? நான் சொல்றேன் வந்தே மாதம் தான் என்பது போங்க அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச். இனிமேல் ஆளுநர் என்ன சொல்றது? நானே சொல்றேன், நாங்கெல்லாம் கிடையாது, அவரு தான். என்ன பண்ணுவீங்க? இதைத்தான் அவர்கள், அதாவது என்ன சொல்றதுன்னா, நாம எடப்பாடி பழனிசாமி அடிமை அடிமை அடிமைன்னு சொன்ன 2017 to 21 அந்த அடிமைகளின் அடுத்த நியோ வெர்ஷன். அதனால தானே அவர்களை அங்கிருந்து இழுக்கிறாங்க. அவர்களுக்கு இயல்பா இருக்குது அந்த அடிமைத்தனம், பழகினதுல தான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க அடாப்ட் ஆகுறாங்க, ரொம்ப மனமும் வந்து சேர்றாங்க. அதனால மீண்டும் ஒரு அடிமை, அதாவது குத்புதீன் ஐபக்கு தான் டெல்லி சுல்தானேட்ல முதல்ல அடிமை வம்சத்தை உருவாக்கினாராம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல அடிமை வம்சம் தொடங்கப்பட்டது 2017 எடப்பாடி ஆட்சி காலத்தில். அது 2வது தொடர்கிறது இந்த தாவேகாவின் ஆட்சி காலத்தில். இது வெர்ஷன் நம்பர் 2 அப்படின்னு வேணா சொல்லலாம். அதிமுகல இருந்து எல்லாரும் தாவேகாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு அடிமை பழக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தாவேகாவில் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவை தான் உண்மையான அதிமுகன்னு அந்த தொண்டர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க, அதனாலதான் அவங்க எல்லாரும் தாவேகாவுக்கு வராங்க, இதுதான் காரணம் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்லி. இல்ல, இது நல்லா இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆதவர்ஜனா நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இது தீய சக்தி. யாரு? திமுகவை. இது அடிமை சக்தி, ஊழல் சக்தி, இது ஊழல் சக்தி, இது ஊழல் சக்தி, இது வந்து ஆவாது. ரெண்டுமே தப்பானது. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு தண்ணீர் விளம்பரம் கொடுக்குறாங்க, சுத்தமானது, ஆரோ செய்யப்பட்டது, மிக சுத்தமான தண்ணீர், இது ஒரு டப்பால இருக்குது, இது எங்களுடையது, தூய சக்தி. இன்னொரு பக்கம் அழுக்கான தண்ணீர், இந்த அழுக்கை கொண்டு வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணீங்கன்னா இதுவும் அழுக்கானது தானே. இதுவா தூய்மையான ஒரு அரசாட்சி? இதையா உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் கேட்டாங்க? இன்னைக்கு 35%, 3ல் 1 பங்கு, சரிங்களா, 1/3, சரிங்களா. அந்த 1/3 போட்ட அந்த இதுவும் கூட உங்களுக்கு எதற்காக போடப்பட்டது? விஜய் ஒரு புதிய மாற்று, ஏற்கனவே இருக்கிற பழையவர்கள் மாதிரி கிடையாது, அவர் வேற எதையோ மாற்றி கொடுக்க போறாரு அப்படிதான் நினைச்சாங்க. நீங்க அதையே செய்யறதா இருந்தா நீங்க எதற்கு? அதே குற்றவாளிகள், அதே ஊழல்வாதிகள், நீங்க சொன்னது உண்மையோ இல்லையோ அதுக்குள்ள நான் போகல, ஆனால் நீங்க சொன்னதுதான் உண்மையா, உங்க கணக்குப்படி அதுதானே உண்மை. நீங்க சொன்னது தானே உங்க கட்சி, உங்களை நம்பி ஓட்டு போட்டவர்கள் செஞ்சிருக்காங்க. எனக்கு அதிமுக வேண்டாம், எனக்கு திமுக வேண்டாம், எனக்கு விஜய் வேணும், அதுதானே அவங்களுடைய ஓட்டு போட்டவர்களின் கணக்கு. இன்னும் ரிவர்ஸ்ல பாருங்க, இன்னைக்கு நான் மாறி வந்திருக்காங்களே 4 பேர், அவர்களுக்கு யார் ஓட்டு போட்டா? இவ்வளவு பெரிய அலை அடிக்கும் போதும், விஜய் தான் வேணும்னு ஒரு கூட்டம் பறந்து போய் விஜயை தூக்கிட்டு போன போதும் 30% மேல, அதுல ஒரு பகுதி எனக்கு விஜய் வேண்டாம்,
எனக்கு திமுக வேண்டாம், ஆளுகிற திமுக வேண்டாம், ஆல்டர்னேட்டிவ் விஜய் தானே, விஜய் வேண்டாம், எனக்கு அதிமுக வேணும்னு சொன்னவன் தான் அம்பாசமுத்திரம் தொகுதியில அவருக்கு போட்டிருக்கிறான். அதே மாதிரி சத்யபாமா அவர்களுக்கு போட்டிருக்கிறான், இங்க போட்டிருக்கிறான். அப்ப எல்லாம் இந்த 4 எம்எல்ஏக்களுக்கும் ஓட்டு போட்டவர்கள் யாரு? விஜய் வேண்டாம், எனக்கு திமுக வேண்டாம், எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வேணும் அப்படின்னு சொன்னவன் தானே போட்டிருக்கிறான். அந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து நீங்க நிரப்புறீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி சொல்றதுன்னா, மக்களின் உளவியலுக்கு அவங்க கட்சிக்காரங்க என்ன, அவங்க திரும்பி வர்றவங்க என்ன சொல்றாங்க, மக்கள் விரும்புகிறார்கள், எப்பா நீ பொழைப்பு பொழைக்கிறதுக்கு, அவன் கொடுக்கறத எதையோ வாங்கி திங்கிறதுக்கு, அல்லது அவன் எதை உனக்கு கொடுத்தான், உன் வீட்டுக்கு எத்தனை சோஃபா வந்துச்சு, என்ன சைஸ்ல வந்துச்சு, அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது. சோஃபாவுக்குள்ள பஞ்சு தான் இருந்துச்சா? முன்னாடிலாம் சோஃபாவில் பஞ்சு வச்சு தான் செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சோஃபாவும் பஞ்சில் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சரிங்களா? விஜய் போறாரு அப்படின்னு சொன்னா சோஃபா போகுது. அதுக்கு முன்னாடி யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இங்க விஜய் வருவதற்கு முன்னாடி சோஃபா வருது. அப்ப அப்படிப்பட்ட சோஃபாக்கள்ல தான் இவர்கள் அமருகிறார்கள். அப்படித்தான். அதுல ஒரு கொடுமை என்னன்னா, அதாவது கட்சித்தாவல் எல்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு மூர்க்கமான ஒரு கட்சித்தாவலை மிக மூர்க்கமா யாருமே பண்ணது இல்லைங்க. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே 2011 விஜயகாந்தோடு கூட்டணி அமைச்சு தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அவர் எதிர்கட்சியாவே வந்திருந்தாரு, பெரிய இடத்துக்கே வந்திருந்தாரு. வெற்றிலாம் வெற்றி இல்லைங்கிறதுக்கு சொல்றேன். ஆனா 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஆகுது, 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. அதாவது கருத்து வேறுபாடு, சண்டைகள் உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்துக்குள்ளே அவர் நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு பேசுவாரு. அதற்கு பிறகு அதிமுக வந்து தேமுதிகவை செதில் செதிலாக பிரித்தது. அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள்லாம் வந்து இங்க பாக்குறாங்க. 8 பேருக்கு மேல, 9 பேர் நினைக்கிறேன், 9 பேர் அம்மையார் ஜெயலலிதாவை வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் அப்போது கூட உடனடியா நீங்க வாங்க கட்சிகளை சேர்த்துக்கிறேன்னு சொல்லல. 2016, 13 இவங்க 12, 13 வராங்க. 16 வரை 4 வருஷம் 3 வருஷம் இவர்களை உட்கார வச்சு அதே கட்சிக்குள்ளே இருக்க வச்சுட்டு பின்னாடி அவர்களை அதிமுகவில் இணைச்சு எம்எல்ஏக்களா அவர்களுக்கு மாத்தி விடுறாங்க. இது நடக்குது. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜெயலலிதா தான் ரொம்ப அரகண்ட், அவர் நினைச்சதை டிக்டேட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த ஜெயலலிதாவே இங்க ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, இங்க ஒரு நடைமுறை இருக்குது, இதை நம்ம முற்றிலும் உடைக்க முடியாது அப்படின்னு குதிரை பேரத்தை ஒரு லாபகமா பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே ஜேசிடி பிரபாகர் ரெசிக்னேஷனை வாங்கிக்கிடுறாரு, மேல நீங்க வந்து அடையாள அட்டையை கொடுத்து கழுத்துல சிவப்பு மஞ்சள் துண்டை போட்டு அவர்களை வளைச்சு போடுறீங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை. அப்ப குதிரை பேரத்தை கூட குதிரை வேகத்தில் குதிரை பேரம்னு சொன்னாங்க இல்லையா, இது அசுர வேகத்துல இருக்குது. இந்த வேகத்தை நம்மால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இதற்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் அது என்ன சொல்றது, துப்புனா எச்சி அசிங்கப்படும். அவ்வளவு பெரிய கேவலம் இது. இல்ல, இப்போ குதிரை பேரம் அப்படின்னு சொல்றீங்க, ஏன் தாவேகா குதிரை பேரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது. எங்க பெரும்பான்மை இருக்குது? கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க, 120 இருக்குது. 120 இருக்குது. அவர்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு, சந்திச்சுட்டு நிர்மலா சீதாராமன் பாக்குறாரு. ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாக்குறதுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஆனா அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு. கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி அதை வெளியில சொல்றாங்க, அது சொல்றாங்க. கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2 விதமான இது இருந்துச்சு ஷெட்யூல். ஒன்னு அமித்ஷாவை பார்ப்பது, இன்னொன்று அடுத்த நாள் காலையில ராகுல் காந்தியும் சோனியா காந்தியையும் பார்த்துட்டு அங்கே சாப்பிடுவது. உணவு தயார் பண்ணியாச்சு, விருந்தே தயார் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் ஷெட்யூல் இருக்குது. ஆனா முந்தின நாளே அவர் கேன்சல் பண்றாரு. ஏன்னா அமித்ஷா பார்க்கல. அமித்ஷா நீங்க உங்களுடைய, அதாவது விஜய் ஆட்சி அமைக்கிற தண்டின்னு தான் வந்து காங்கிரஸோட கூட்டணி. இப்போ வந்து ஆட்சி தக்க வைக்கணும். அப்போ வந்து இவர்கள் தேவை இப்போ வந்து இருக்கிறாங்க. இதை மீறி வேற வழி இருக்கான்னு பாக்குறாரு. கையில ஒரு பக்கம் கூட்டணியில இவர்களை வைத்துக்கொண்டே தான் குதிரை பேரத்தை நடத்துறாங்க. அதே மாதிரி பாஜக சொல்லுதா, அங்க சந்திச்சுட்டு அவர்கள் சந்திக்க மறுக்கிறார். யாரு? அமித்ஷா உங்களை சந்திக்க மறுக்கிறார். நீங்க கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தியை சந்திக்க மறுக்கிறீங்க. இது 2க்குள்ளேயும் ஒரு செய்தி இருக்குது. நீங்க அவர் உங்களை விளக்குகிறார், நீங்க அதாவது விஜய் ராகுல் காந்தியை விளக்குறாரு. இப்போ இதுலயே ஒரு மெசேஜை சொல்லிட்டாப்ல, இது வேண்டும் இது வேண்டாம் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதனால இங்க பட்டவர்த்தனமா என்ன நடக்குன்னா, பாஜக மிரட்டல் அங்கே தெரிகிறது. நீங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எங்களுக்கு தேவையில்லை அல்லது இது நீண்ட நாள் நிலைக்க போவதில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்றீங்க.
அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. கட்டாய கல்யாணம் அப்படின்னு சொன்னது இப்போ தாவிக கூட இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆபத் பாந்தவன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே அப்படின்னு நெருக்கடி நேரும் போது டபார்னு வந்து உதவுறது தான் வந்து நண்பன். நண்பனுடைய அழகு. அப்படிப்பட்ட நண்பனா இன்னைக்கு காங்கிரஸ் அவர்களுக்கு தான் இருக்குது. ஆனா அவர்கள் எப்படி ஸ்டாலின் முதுகுல குத்துனாங்க, அது தனி எபிசோட், அது தனியா பேசுவோம். அப்போ இவர்களுக்கு தேவைங்கிறதுக்காக அவசரமா வந்து கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சு, நிபந்தனையோடு கூட்டணி. என்ன நிபந்தனை? என்டிஏல இருந்தோ அதிமுகல இருந்தோ எக்காரணம் கொண்டு யாரோடையும் ஒரு கூட்டணி உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த நிபந்தனையோடு கூட்டணின்னு சொல்லும் போதே தான் 25 பேரை அங்கிருந்து ஓட்டு போடுவதற்கு நீங்க பேசுறீங்க. பேசாம தானாலாம் நடக்கல. நீங்க போய் யாரெல்லாம் சந்திக்கிறீங்க? பதவியேற்றதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறீங்க, உதயநிதியை சந்திக்கிறீங்க, வைகோவை சந்திக்கிறீங்க, சீமான் முதற்கொண்டு சந்திக்கிறீங்க, அன்புமணி அவர்கள் வரைக்கும். அன்புமணியை சந்திக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மாட்டேங்கிறாரு. மாட்டேங்கிறீங்க. எடப்பாடியை சந்திக்க மறுக்கிறீங்க. சிவி சண்முகம் டீம், அதாவது யாரு கட்சி விதிகளுக்கு முரண்பாடாக கட்சியை எதிர்த்து பிளவுபட்டு நிக்கிறாங்களோ அந்த பிளவுபட்ட அணியை போய் சந்திக்கிறீங்க. அப்ப இதுல என்ன இருக்குது? இது பேக்கரி டீலிங் தான் இருக்குது, மறைமுக கூட்டணி தான் இருக்குது. அப்ப 25 பேர் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுங்கிறது சும்மா நடக்கல. அப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவைன்னா ஒருத்தரை சந்திப்பதும், தேவையில்லைன்னா விலைக்கு விடுறதும் அதுக்குள்ளே இருக்குதா? வேணும்னா மூஞ்ச தூக்குறது, வேணும்னா அப்படி சிரிச்சு பேசுறது, வேண்டாம்னா மூஞ்ச தூக்குறது, இது அதுக்குள்ளே நடக்குதா? விஜய் பேசுறது இல்லைங்க. விஜய் குறைவா தான் பேசுறாரு, ஆனால் அவருடைய செயல்கள் பேசுது. அந்த பேச்சுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்ல, எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. இபிஎஸ் சொல்றாரு, இவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு. பின்னாடி இதுக்கு அம்மா புகைப்படத்துக்கு தான் வணக்கம் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி. எப்படியோ அதெல்லாம் இதை எப்படின்னா திட்டமிட்டு அவரை அவாய்ட் பண்றாரு. அது ஒரு 2 இடத்துல நான் சொல்றேன், அதுல நீங்க ஒண்ணுக்கு காரணம் சொல்றீங்க, 2 இடத்துல ஒரு இடத்த நீங்க சொல்லவே முடியாது. எடப்பாடி திட்டமிட்டு தான் அவர் புறக்கணித்தார். அந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி நீங்கள் வேண்டாம், சிவி சண்முகம் தரப்பு எனக்கு வேண்டும் இருக்கா இல்லையா? இன்னொன்னு, அங்கோடி அந்த பக்கம் இதே லாட்டரி மார்டின் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவங்க ஆதவினுடைய மாமியார் இருக்கிறாங்க, லீமா ரோஸ் மார்டின். நீங்க இந்த கோயில் காலை படத்துல பார்த்திருப்பீங்க, குறுக்கு சந்தில இளநீ இழுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதுல இழுக்கிற இடத்துல வடிவேல் இருப்பாரு. இன்னைக்கு அவர் தான் அந்த பொசிஷன்ல ஆதவரிச்சனா இருக்கிறாரு. அதிமுகல இருந்து இப்ப கட்டி விடுற இடத்துல செந்தில் கட்டி விடுவாரு. அப்படி கட்டி விடுற வேலையை அந்த அம்மா தான் செஞ்சாங்க. சரிங்களா? இப்படி பேரம் இப்படித்தான் நடந்தது. தானா ஒருத்தர் மட்டும் நினைச்சு நடக்கல, 2 பக்கமாக அசைப்பு, நான் உங்களை பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு உத்தரவாதம். இது எல்லாம் நடக்காமலாம் லீமா ரோஸ் அந்த ஆட்டம் ஆடல. இதெல்லாம் செய்ய போய் தான் சிவி சண்முகமா ஆடி இருக்கிறாரு. அதிகமான வார்த்தைகளை விட்டுட்டு இன்னைக்கு திருப்பி வர முடியாம தத்தளிக்கிறாரு. சட்டப்படியான நடவடிக்கைன்னு சொன்ன உடனே எடப்பாடியும் இன்பதுரையும் சேர்ந்து அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக, போட்ட கேஸின் காரணமா, கொடுத்த பெட்டிஷன் கொடுத்த இதன் காரணமா வேற வழி இல்லாமல் இவர்கள் இன்னைக்கு திரும்பி வந்திருக்காங்க. அதுலயும் கூட சிவி சண்முகத்தால வர முடியலன்னா இந்த மாதிரியான நிலைமையை உருவாக்குனது யார்? இன்னைக்கு லீமா ரோஸும் நம்ம ஆதவ் அர்ஜுனாவும் தான். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில நீங்க திட்டமிட்டு கரெக்டா வேலை செய்றீங்க. ஒரு காலத்துல வந்து மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சசிகலா குடும்பத்தை, அதே மாதிரி இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படி சசிகலா குடும்பமோ அதை விட மோசமானது. அந்த குடும்பத்தை நம்ம முற்றிலுமா சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் எவ்வளவுதான் இதை விட பெரிய அதிகாரத்துல அவங்க பார்த்துட்டாங்க. இன்னைக்கு இவங்க தான் இப்பதான் உள்ள வராங்க. இவங்கள்ட்ட பணம் இருக்குது. அதிகாரம்ங்கிறது பணத்தால் வாங்கப்பட்டது. அவர்களுக்கு அதிகாரம் பணத்தால் வாங்கப்பட்டது இல்லை, பலமுறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துச்சு. இன்னைக்கு கட்சியை அபகரிச்சு நீங்க கையில வச்சுக்கிட்டு பண்றீங்க. அன்னைக்கு அவர்கள் வந்து ஜெயலலிதாவின் இதுவாக தான் இருந்தாங்க. ஆனால் நீங்க யாரு, நான் மார்ட்டின் குடும்பத்தை சொல்றேன், இன்னைக்கு விஜயை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறாரு. அதன் விளைவு தான் வந்து எடப்பாடியை அவாய்ட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் தெளிவாக தனக்கு வேண்டாதவர்களை நிராகரிக்கிறாரு, வேண்டியவர்கள்ட்ட சேர்றாரு. விஜய் இன்னைக்கு காங்கிரஸை நிராகரித்து விட்டார். ஏன் நிராகரிக்கிறாரு? எனக்கு அடுத்த கட்டமாக இன்னும் 4 பேர் வந்தாங்கன்னா என் பிரச்சனை முடிஞ்சுது, இனிமேல் உங்கள் தயவில் நான் வாழ வேண்டியதில்லை. விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவாய்ட் பண்றாரு, அப்படி அது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து இவர்கிட்ட தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட? அதெல்லாம் இப்போ அப்படின்னா ஏன்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடி என்ன தலைமை பண்பு அவற்று சீரிய முறையில் இருந்துச்சா? கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வகையான ஒரு பேர வலிமை இருந்துச்சு. அவர்கிட்ட இப்போ பேர வலிமை குறைஞ்சிருக்குது. பேரம் பேசும் திறன் இருந்துச்சு. பேர வலிமைங்கிறது பண்றதுக்கான சூழ்நிலை. இவர்கிட்ட பண்ணுறதுக்கான ஆற்றல் ரெண்டும் தான் இருந்துச்சு. லீடர்ஷிப்புங்கிறது வந்து அது தனிங்க. லீடர்ஷிப்புங்கிறது வெறுமனே கட்சியை வந்து நிர்வாகம் மட்டும் கிடையாது. அது போக உங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்து இழுக்கிறது தான் அந்த அதாவது மற்ற நிர்வாகம் வேற, ஒரு கம்பெனி நடத்துறது வேற, கட்சி நடத்துறதுங்கிறது வந்து ஓட்டு போடணுமே. உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதாது, வாக்காளர்கள் உங்கள் பக்கம் இருக்கணும். அப்படிப்பட்ட இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களையோ அல்லது கட்சியோ முழுவதுமாக கட்டுப்படுத்தினார். அப்படி கட்டுப்படுத்துறதா இருந்தால் ஏன் 2021 அவர் தோத்து போறாரு? சரிங்களா? 2021 தோத்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஏன் தோத்து போறாரு? அப்போ மீண்டும் அதாவது மீண்டும் அந்த கட்சி தோற்று போறதுக்கு பின்னாடி அதுதான் இருக்குது. சரிங்களா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் அந்த கட்சியை பொதுச் செயலாளர்ங்கிற முறையில் தன் கையில் வச்சிருக்கிறாரு. இந்த கட்சியை ஏலம் எடுத்தவருங்கிற முறையில் அதை கோதர் ஏலத்தில் எடுத்தது தானேங்க. ஏலத்தில் எடுக்கப்பட்ட பொருள் தானே. 1000 2000 கூவி விற்கும் போது பிடிச்சது. ஆமா. இப்போ இன்னைக்கு என்ன நடக்கு? அந்த ஏலமிட்ட கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அன்னைக்கு பிரிஞ்சு போயிருவாங்களோன்னு ஒரு நெருக்கடி இருந்துச்சு. இன்னைக்கு அவர்கள் அந்த இடைவெளி இவ்வளவு நாள் ஏலம் எடுக்கிறதுக்கான எதிர்த்தரப்பு இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். இதுல ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது கூட திமுக முழுவதுமாக அவர்களை அப்படி செய்யல. யார் வந்து அப்படி ரொம்ப முரண்பாடா இருக்கிறாங்களோ, யார் அந்த கட்சியால் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் உள்ள சேர்த்துக்கிச்சு. நீங்க ஓபிஎஸ் வந்ததுங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி வேற கட்சிகளுக்கெல்லாம் போனாங்க. ஜேசிடி பிரபாகர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவர் என்ன அங்கிருந்து வந்தவர் தானே. ஆனா எதுக்கு அதெல்லாம் விமர்சிக்கல அப்படின்னா, அது வந்து குதிரை பேரம் கிடையாது. குதிரை பேரம்னா என்ன? உங்கள்கிட்ட எம்எல்ஏங்கிற அந்த பொறுப்பை மக்கள் கொடுத்து அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு நீங்க வேற ஒரு கட்சிக்கு போனீங்கன்னா தான் அது குற்றம். இது தேர்தலுக்கு முன்பாகவே இப்ப நடக்கிறது தேர்தலுக்கு பிறகு நடக்கலையா? அப்போ விஜய் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது தலைமை பண்பு இன்மையும் கிடையாது. எடப்பாடியின் அளவு என்னவோ, அவருடைய கெப்பாசிட்டி என்னவோ அதற்கான ஆற்றலை அவருக்கு இது பண்ணிட்டாரு. அந்த கட்சியை தன்னால் ஆன அளவிற்கு இத்தனை வருடங்களாக, அதாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் 17க்கு அப்புறம் அந்த கட்சி தன்மையப்படுத்திக்கிட்டாரு. இப்போது அந்த கட்சியினுடைய வலு அவர் கையில தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து இன்னைக்கு உடைந்த அணிகள் மறுபடியும் ஸ்டாண்டலோனா இல்லாம ஏன் பின்னாடி போகுது? அவர்களால் ஏன் நிக்க முடியாது. அவர் சட்ட போராட்டத்துக்கு போனாருன்னா உங்களுடைய கதை கந்தலாயிடும். அது தெரிஞ்சுதான் விஜயே பின்வாங்குறாரு. சரிங்களா? இப்போ விஜய் எப்படி இருக்கிறாரு பாருங்க. ஒரு பக்கம் அங்க எடப்பாடி முறைக்கிறாரு, இன்னொரு பக்கம் காங்கிரஸையும் முறைக்கிறாரு. 2 பக்கத்துக்கு மத்தியில எது வாய்ப்பு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆப்ஷன் தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு எடப்பாடி மட்டும் இல்ல, காங்கிரஸும் காலி வந்து காங்கிரஸை கைகழுவி விடுவார்கள். மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களே நெருக்கடியில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, என்னன்னு சொல்றது, சிபிஎம் சிபிஐயா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கூட்டணிக்குள்ள ரொம்ப ஜெல்லுலாம் ஆக முடியாது. இல்ல இப்ப அவங்க அமைச்சரவையில இருக்கிறாங்கல்ல, அமைச்சரவையில இருக்கிறாங்க. எத்தனை விஷயங்களுக்கு அவர்களால் முட்டு கொடுக்க முடியும்? நீங்க ஒரு கேண்டிடேட், தாவேகா கேண்டிடேட்டே சொன்னாரு, இது முற்றுகையிட்டாங்க விவசாயிகள் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போது அவருடைய கேண்டிடேட், தாவேகாவில் நின்ன கேண்டிடேட்டா இருந்தவர், அவர் சொன்னார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தாவேகாவுக்கு என்னால் முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கட்சிக்காரங்களே சொன்னாங்க. அதாவது வெளியில இருந்து நீங்க கூட்டு வந்தவரே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது திருமாவளவனால் அப்படி முட்டு கொடுக்க முடியும்? முந்தா நேரத்து தான் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பளிக்கிறாரு. இதே விடுதலை சிறுத்தைகள் இந்நேரம் வெளியில் நின்றிருந்தனா பாஜகவின் RSSின் தீர்ப்பு இதை வந்து எதிர்த்து கூட பேசாமல் முதல்வர் விஜய் இருப்பது RSSக்கு பாஜகவுக்கு துணை புரிவது, இவர்கள் ஒரு பாஜகவின் மறைமுக பிள்ளைங்கிறது நிரூபிக்குது அப்படின்னு எவ்வளவு காட்டமா பேசுவாரு. இன்னைக்கு அப்படி பேச முடியாம அப்படி அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன? வேற வழி இல்லை. இல்ல இவரே பாஜகவுடைய பேர தத்து பிள்ளை அப்படின்னு நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரா? அதுதான் இப்போ வந்து கூட்டி கழிச்சு இப்போ வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா, இத்தனை ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள்னா சமூக நீதியை சொல்லி கொடுத்தது, விளிம்பு நில மக்களின் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு படம் போட்டு விளக்கியது
அதையெல்லாம் மக்களுக்கு பயிற்றுவிச்சது. கற்பி ஒன்று சேர், அது ஒன்று சேர்த்து கற்பித்தது. சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு 4 பேர் விசில் அடிச்சு அப்படியே அதுல கரைஞ்சிட்டான், அவங்கள மீட்க போறோம்னு சொல்லி நீங்களும் சினிமா தியேட்டருக்குள்ள போய் நின்று விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, சிறுத்தைகளின் இயல்பான குணம் இது அல்ல, சர்க்கஸ் கூடாரத்தை விட்டு வெளியில வாங்க, இது உங்களுக்கு பொருந்தாதது அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க, முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவர்கள் அவ்வளவுதான். இப்படி தாவேகாவும் ஒரு பாஜகவின் குழந்தையோ அதே மாதிரி அவர் பேரப்பிள்ளைன்னு சொல்லி அவர்களே சர்டிபிகேட் பொன் ராதாகிருஷ்ணனே கொடுக்கிறாருன்னா இதற்கு மேல் அவமானம். இப்ப நம்ம அவமானப்படுத்த முடியாது. நாம சொல்றது என்ன, நாம ஒரு விமர்சனத்தை சொல்றோம், நாம ஒரு நல்ல விதத்துல சொல்றோம். நீங்கள் வெளியில வரணும், இது அதிகாரம் அல்ல. பொரியில வைக்கப்படுற வடைங்கிறது எலிக்கு உணவு போடணுங்கிற கரிசனத்தால் வருவதல்ல, எலிய உணவாக்கணுங்கிறதுக்காக, அதை காலி பண்ணணுக்காக வைக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு தலித்துகளுக்குன்னு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நீங்க சொல்றீங்களா, அது உங்களுக்கானது கிடையாது. அது தலித்து மக்களே பலி கொடுப்பதற்கான வாய்ப்பாக கூட அது அமையும். ஏன்னா பாசிஸ்ட் கையில அதிகாரம் போய் சேர்ந்திருக்குது, அதுல நீங்க கூட்டணி போட்டிருக்கிறீங்க. உங்களை வைத்துத்தான் பல மோசமான திட்டங்களை அவர்கள் பிளான் போட்டிருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், அதாவது அதிமுக தாவிகாவுக்கு உள்ள நடந்துட்டு இருக்கக்கூடியது எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்னு இன்பதுரை எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல எம்ஜிஆரோட தான் விஜய் அவர்கள் கம்பேர் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இந்த கம்பேரிட்டிவ் எப்படி பாக்குறீங்க? அதாவது எம்ஜிஆரை விஜய் தனதாக வரித்துக் கொள்கிறார். விஜயினுடைய ஒரு பாணியே என்ன அப்படின்னா, எதெல்லாம் லாபகரமா இருக்குதோ அதெல்லாம் என்னோடதுன்னு தூக்கிக்கிடுறது. நான் இதை முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயர் தளபதிங்கிறதே அவருடையது கிடையாது, இளைய தளபதிங்கிறது அவருடைய கிடையாது. அதே மாதிரி அவருடைய படங்கள் பாணி, அவர் நடனம் ஆடுறது, அந்த பேசுறது ஸ்டைல், இதெல்லாம் நம்ம ரஜினிகிட்ட இருந்து எடுத்தது. திரைப்படங்களே பல தெலுங்கு படங்கள்ல இருந்து எடுத்தது. இப்படி எதெல்லாம் நல்லதா இருக்குதோ அது ஒரு சினிமாக்காரர்களுக்கு மார்க்கெட் என்னவோ அதை தூக்கிக்கிட்டுறது இருக்கு இல்லையா, அப்படித்தான் கொள்கை தலைவர்களே எடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த ஏரியாவில் எதெல்லாம் மார்க்கெட்டில் இப்போ போயிட்டு இருக்குது, இப்போ இதுதானா, அப்போ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஆதவர்ஜுனாவுமே அந்த பேட்டர்னில் தான். அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் என்ன? ஆதவர்ஜுனா அவர் தன்னுடைய பெயரை ரெட்டின்னு சொல்லி அவருடைய தன் பெயரை சாதியால் அழைத்து கொண்ட அவர் திடீர்னு தலைகளை நான் அம்பேத்கரை படித்தேன், அதை படித்தேன், அதில் ஃபேஷன். நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக சேகுவரா போராடுறாரு. ஆனால் இன்னைக்கு அமெரிக்க கம்பெனிகள் போடுகிற சட்டைகள், இந்த சட்டைகளில் சேகுவரா தம் அடிக்கிற மாதிரியான ஓவியங்கள் தான் போடுவாங்க. ஏன்னா அது விற்கிது, ட்ரெண்டு. அப்போ இப்படித்தான் ஒன்றை ட்ரெண்ட் ஆக்கி அதனுடைய அடிப்படையை காணாமல் செய்து விடுவது. இப்போ இதெல்லாம் ஃபேஷன். அண்ணா, பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் ஃபேஷன் ஆகி போனதுனால அதை காலி பண்றதுக்கான வேலையை இவர்கள் செய்கிறாருங்க. கொள்கை, ஆமா, கொள்கை எங்க போயிடும். சேகுவேராவை எந்த அமெரிக்கனாவது கொள்கையில பின்பற்றுவானா? அப்படின்னா கியூபாவுக்கு மேல ஏன் அவன் பொருளாதார தடை விதிக்கிறான் பல ஆண்டு காலமா? அப்போ திட்டமிட்டு அதை, அதாவது அரசு எது நிர்வாக ரீதியான செயல்பாடு அதை நீட்டா செய்யறாங்க, இன்னொரு பக்கம் கலாச்சார ரீதியான சீரழிவையும் செய்யறாங்க. இது ரெண்டையுமே இங்க நடக்குது. அண்ணா, பெரியார், அண்ணா, பெரியார் மற்றவர்களையெல்லாம் காலி பண்றது, அம்பேத்கரை எல்லாம். இந்த இடத்துல தான் விஜயும் இதை எடுத்துக்கிட்டாரு. இப்போ விஜய்கிட்ட அம்பேத்கரியமோ பெரியாரியமோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆர் ஒரு அவருக்கு அண்ணா இந்த பின்புலம்லாம் இருந்துச்சு. அவர் களத்துல நின்னாரு. அவர் 53 கட்சிகளை சேர்ந்தவர். அதுக்கு பிறகு 53 தான் கள்ளக்குடி போராட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கலைஞர் தண்டவாளத்தில் தலை வைத்து போடுறாங்களோ அது அப்போ நடந்தது. அவ்வளவு வீரியமான போராட்டங்கள் நடக்கும்போது 65 மொழி போராட்டம், அப்பவும் திமுக தான் இருக்கிறாரு. 67 ஆட்சி பிடிக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாரு. சரிங்களா? இப்படி எல்லா பொறுப்புகள்லையும் இருந்து கீழே இருந்து மேலே வந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய உழைப்பை நீங்க டேலியே பண்ண முடியாங்க. ஒரு இயல்பு, அதாவது ரஜினியையும் எம்ஜிஆரை கூட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ரஜினி 2 பேருமே, எம்ஜிஆர் 2 பேருமே ஸ்கிராப்ல இருந்து மேலே வந்தவங்க, அவங்கெல்லாம் உழைச்சி மேலே வந்தவங்க. விஜய் அந்த இடத்துல வரல. அவங்க அப்பாவினுடைய உழைப்பில் அவங்க முயற்சி பண்ணி கடைசியில் தள்ளி விட்டவங்க. இன்னைக்கு வந்துட்டாரு. அவருடைய பிரச்சாரத்தில் கூட எம்ஜிஆர் சிலை பின்னாடி இருக்கு, அவர் முன்னாடி நின்று பேசினார். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அதாவது ஒரு நரேஷன் அங்கே செட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரேமில் கூட நீங்கள் இப்படித்தான் இருக்கணும். இப்போ எம்ஜிஆரின் கிரெடிபிலிட்டியை இவர் வாங்குறாரு. ஆனால் அதில் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஜிஆருக்கு பின்னாடி இருக்கிறாரு, முன்னாடி இருக்கிறாரு, எம்ஜிஆரை மறைக்கிறாரு, எம்ஜிஆரை காலி பண்ணுறாருன்னு அர்த்தம். எம்ஜிஆர்கிட்ட இருந்து வலுவை வாங்கி கொண்டு, அவர்கிட்ட இருந்து நல்லதை எடுத்துக்கொண்டு
தன்னுடைய நிழலால் எம்ஜிஆரின் புகழை மறைக்கிறார், அந்த வேலை செய்யறாரு. அதனால இன்பதுரை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. எம்ஜிஆரை அழித்தொழிப்பதற்கு வந்த சத்ரு இவர். அதனால எம்ஜிஆருக்கு எதிராக செய்கிற அந்த சதியை நாம வீழ்த்தணும்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா அவர்கள் அந்த கட்சி அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனா நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஏற்கனவே ரசிகர்கள், ஏற்கனவே எம்ஜிஆரின் ரசிகர்கள், ஏற்கனவே சித்தாந்தமற்றவர்கள், எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. அண்ணாங்கிறது பேர்ல தான் இருக்குது தவிர அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி உங்களுக்கு கிடையாது. அஇஅதிமுகன்னு சொன்னதுக்கு அப்புறம் அகில இந்தியன்னு போட்டதுக்கு அப்புறம் அதுல என்ன அண்ணாவின் கொள்கை இருக்க போகுது? அப்ப பேர்ல தான் அண்ணா இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு எந்த சித்தாந்தமோ கொள்கை பிடிப்போ கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதாவது எப்படி திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான சக்தியாக அதிமுக இருந்ததோ அப்படி அந்த இடத்தில் நாங்கள் வந்து விட்டோம். நியூ ஜெனரேஷன், நியூ அதிமுக நாங்க தான் வாங்கன்னு சொல்றாரு. உண்மையான அதிமுக நியோங்கிறது என்ன, நான் உண்மை பொய்ங்கிறது என்ன? அப்போ எம்ஜிஆர் இருந்தா கேட்டா தெரியும், ஜெயலலிதா கேட்டா தெரியும், விஜய்கிட்ட கேட்க விடணும். ஜெயலலிதா இருந்து நீங்க போய் கேட்டு வாங்க, நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு ஜெயலலிதா கிட்ட சொல்லுங்கண்ணே சார், விஜய் சார், அப்ப மேடம் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்க எப்படி நின்றுருந்தீங்க, கொடநாட்டுல போய் எப்படி இருந்தீங்கிறதெல்லாம் உலகமே அறியும். அதனால இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க இன்னைக்கு இல்லைங்கிற தைரியத்துல நீங்க பண்ற அடாவடிகளை எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு எம்ஜிஆரின் தொண்டர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது வந்து இந்த திமுக எதிர்ப்பு அவங்களுக்கு உண்டு. இன்னைக்கு 40 சீட்டுக்கு மேல 49 47 சீட்டு அவர்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அது இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் திமுக வேண்டாம், விஜய் வேண்டாம்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதை சுரண்டி பார்க்கிற வேலையை செய்றீங்க. கட்சியில இருந்து ஆட்களை பிடிச்சி இழுத்து போலாம். தொழிற்சங்கத்தை மொத்தமா முடிச்சிட்டீங்களா? என்ன அதிமுகவுடைய தொழிற்சங்கம்? ஆமா, அதிமுக தொழிற்சங்கத்தின் மொத்த கூட்டம், கிளை அமைப்புகள் எல்லாத்தையும் உருவிட்டீங்கிறது மறுபடி தொழிற்சங்கம் கட்ட முடியுமா? இதெல்லாம் வந்து இதற்காக எத்தனை கோடிகள் விலை பேசப்பட்டது, அதெல்லாம் நம்ம கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இது ஜனநாயக படுகொலைங்கிறத இவங்க மிக பகிரங்கமா நடத்துறாங்க. மேலே விலகல் கீழே விலகல் மேலே இணைவு, புதிய ஜனநாயக புரட்சி இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. மிக கொடூரமான ஒரு நடவடிக்கை. தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இத ஊழல் சக்தின்னு சொன்னாரு. இப்ப இருக்கிறதுலேயே ஆக கேவலமான இந்த 2 கட்சிகளையும் விட நாம ஒரு 60 ஆண்டு காலம் 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த 2 கட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதிலெல்லாம் விட மிக மோசமாக 15 நாட்களிலேயே நாறிக்கொண்டிருப்பது இந்த தாவேகாவினுடைய அரசு தான் என்னுடைய கருத்து. ஆட்சி அமைச்சு ஒரு 22 நாட்கள் தான் ஆகுது. இதுல பல உரிமைகள் பறிப்போயிட்டு தான் நீங்க இப்ப பேசும்போதே பேசியிருந்தீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த விவகாரம். இந்த பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட போய் கோரிக்கை வச்சிருந்தா சிம்பிளா முடிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கண்டிப்பா மோடிகிட்டையும், அதாவது காவிரி நடுவர் மன்றம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு தீர்ப்பு இருக்குல்ல, அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த தீர்ப்பை வந்து நமக்கு ஆதரவானதை அதை தள்ளி விடுறாங்க, உச்ச நீதிமன்றம் தள்ளி விடுது. நடுவர் மன்றம் முடிவு பண்ணாம காவிரியின் கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள், அதாவது கேரளா, ஆந்திரா, இந்த மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட தான் எல்லா மாநிலங்களும் முடிவு பண்ணாம எதேச்சியா அதிகாரமாக கர்நாடக அரசால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்னு, இன்னைக்கு சினாரியோவையும் பாருங்க, துணை முதல்வராக இருந்தவர் இன்னைக்கு ஆமா அவர் வந்து முதலமைச்சரா டிகே சிவகுமார் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் ஏன் இதை முன்மொழிகிறாருங்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பின்னணி இருக்குது. அவருடைய கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லையா, அவருடைய தொகுதி வந்து அந்த அந்த அணைக்கட்டு அமைய போகிற இடத்துல இருக்குது. அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல. அதுக்கு பேரு மேகே தாட். மேகேனா கன்னடத்துல வந்து ஆடு, தாட்டுனா தாண்டுறது. ஆடு தாண்டி குதிக்கிற அளவுக்கு அந்த காவிரி நீர் வந்து ரொம்ப குறுகிய இடமா வரும், அதுல அணை கட்டணும் அப்படிங்கிறது அந்த மேகத்தாட், அந்த ஊரோட பெயர் காரணம். அப்ப அந்த பகுதியை சேர்ந்த இவர் அந்த இங்கனால அவர் தொடர்ந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இது நேரம்னு பாக்குறாரு. ஏன்னா ஒரு வீக்கான முதலமைச்சர். நீங்க இதே டிகே சிவகுமார் திமுக கூட்டணிக்காக வந்து பேசிட்டு போனாரு. ஏன் ராகுல் காந்தி நேரடியாக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசாததை கூட இவர் ஒரே மேடையில வந்து பேசினார். சரிங்களா? அவ்வளவு பிரமாதமா அவ்வளவு ஆதரவு தெரிவிச்சாரு.
அப்போ இவ்வளவு நட்புறவு இருக்கும்போது, அதாவது ராகுல் காந்தியை மீறி தாண்டி இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவை கூட அவர் அதாவது மீறி தான் அவர்கள் செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட உறவு இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா, நமது நண்பர், நமக்கு முக்கியமானவர், நமக்கு ஒரு கோரிக்கை, தொகுதி கோரிக்கை இருந்தாலும் கூட உடனடியாக செயல்படுத்த முடியாது, ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைப்பாரு. இன்னைக்கு அப்படி இல்லை, வீக்கர், ஒரு பலவீனமான தலைமை, எந்த அதிகாரமும் வலுவும் இல்லாதவர். உண்மையை சொல்றதா இருந்தா இன்னைக்கு ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? அந்த லாட்ரி குடும்பம் தான் நடத்திட்டு இருக்குது. அப்ப அவர்களுக்கு நிர்வாகம் ஒன்றும் தெரிய போறதில்ல, மக்கள் பிரச்சனை தெரிய போறதில்ல. பேரம் பேசுவாங்க, காசை கொடுப்பாங்க, ஆட்களை இழுப்பாங்க. அதை தவிர்த்து அதிகாரம் மற்றபடி அவர்களுக்கு என்ன தெரியும்? மக்கள் பிரச்சனை தெரியுமா? கிடையாது. அது அவர்களுக்கு தேவையும் கிடையாது. அப்போ விஜய் தலையில தான் இது விடிய போகிறது. இன்னைக்கு மேகத்தாட்டு பிரச்சனைக்கு நீங்க பிரதமர் மோடிட்ட போய் மனு கொடுக்குறீங்க. நீங்க ஒரு பக்கம் அதை செஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அறிக்கையிலேயோ, ஒரு பகிரங்கமான ஒரு கடிதத்திலேயோ, அல்லது ஒரு பேச்சிலேயோ, ஒரு காணொலியிலேயோ, ஏதோ ஒரு வகையில், ஏன்னா இப்ப நீங்க ரீல்ஸ் தானே, நீங்களே எடுத்து விட வேண்டியது. நீங்க 41 பேர் செத்ததுக்கே நீங்க ரீல்ஸ் தானே விட்டீங்க. அதே மாதிரி ஒரு ரீல்ஸை கூட விட்டுருக்கலாம். தொழில்துறை அமைச்சர் கூப்பிடுறாரு இல்லையா, அதே மாதிரி நீங்க கூப்பிட்டுருக்கலாம். அதே மாதிரி எங்கள் உரிமை இது, இதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம், ஒரு மனம் திறந்த மடல்னு சொல்லி கூட நீங்க பேசியிருக்கலாம். அதையெல்லாம் செய்யாததுங்கிறது நீங்க என்ன சொல்றதுன்னா, ஒரு பலவீனமான இடத்துல நீங்களே இருக்கீங்க அப்படிங்கறத தான் காட்டுது. இதே இப்போ விஜய் அவர்கள் பலவீனமா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா கூட்டணியில நம்ம தானே இருக்கோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கூட்டணியில நம்ம தானே இருந்துக்கலாம்னு சொன்னா, அதாவது காங்கிரஸ் இதை செய்ய விடாமல் நாம் தடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரா? காங்கிரஸ் தானே இருக்கு, அதனால நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு. இல்ல இவங்களுக்கு இந்த கூட்டணி மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே நம்ம உள்ளாரம் பேசிட்டு இருக்கிறோம். முதல் அமித்ஷாவை பார்க்கல, ராகுல் காந்தியை பார்க்கல, அதைத்தான் நம்ம முதல்ல சொல்லியாச்சு இல்ல. அப்போ இந்த கூட்டணி நிலைக்க போறதில்ல. நான் இந்த பர்ஸ்ல ஒண்ணு இருக்காது, நான் தாடிக்காரன் பெரிய பர்ஸா வச்சிருக்காருன்னு வேற பர்ஸை மாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ வேற மூட்ல தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த காங்கிரசின் கூட்டணியை அவர்கள் விரும்பவில்லை. இவர்கள் மட்டும் விரும்பல, மேல இருக்கக்கூடிய அமித்ஷா, மோடி இவர்களே விரும்பல. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி உட்கார்ந்து இருக்கிறத எப்படிங்க பாஜக ரசிக்கும்? பரவாயில்ல, பெரிய சணக்கித்தனமா பண்றாரு விஜய், அப்படியே பார்ப்பாங்க. நாங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு அரசு உங்களுக்கு எவ்வளவு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறோம். நாங்க நினைத்திருந்தால் சிபிஐ வழக்கே துரிதப்படுத்தி உங்களை காலி பண்ண முடியுமா, முடியாதா? பாஜக நினைச்சா ஆனானப்பட்ட சசிகலாவை அந்த ஹோல் பண்ணி 3 நாள்ல தீர்ப்பு வர வச்சு அவர்களை சிறைக்கு அனுப்புனாங்களே, விஜய் செய்ய முடியாதா? செய்ய முடியும். அதையெல்லாம் மீறி விஜய் வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது அவர்களுடைய தேவைக்கு தான். திமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட புராக்சி தான் விஜய். அது திருமா சொன்னதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ உண்மை இதுவாக இருக்கும்போது, நான் தயாரித்த ஒரு பொம்மை அது அடுத்த வீட்டில் போய் நிற்குதுன்னா அது உரிமை இல்லை. இன்னொன்று, 2029 நீங்க யாருக்கு சாதகமாக வேலை செய்வீங்க? ராகுல் காந்திக்கு. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அதை விட நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லையா? அதுல விஜயினுடைய பவர் வீணா போனாலும் பரவாயில்ல, அது காங்கிரஸுக்கு போகக்கூடாது. தூர கொட்டினாலும் பரவாயில்ல, அது காங்கிரஸுக்கு போகக்கூடாது. அப்படிதான் நினைப்பாங்க. அதுக்குள்ள ஒரு முடிவு வரும். ஆமா, அதை உருவாக்கணும்ல. அதுக்கு தானே பாஜக இருக்குதுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லை, இது ஒரு பெரிய ஸ்வீப்பு. இப்போ 35 நாளும் அது ஒரு பாதிக்கு மேல வெடிஞ்சாலும் கூட ஒரு 15% உங்களால கெலிக்க முடியும்ல. அதை உருவாக்குனீங்கன்னா அது சில சீட்டுகளா கன்வெர்ட் ஆகுதுன்னா, அந்த கன்வெர்ட் ஆகிற சீட்டு நாளைக்கு காங்கிரஸ்ல போய் தானே உட்கார்ந்துருப்பாங்க. கடந்த 2024 39+1 40 சீட்டையும் ஜெயிக்க வச்சது திமுக. 20 சீட்டு அப்படி லட்டா தூக்கி கொடுத்தது அவர்களுக்கு, காங்கிரஸுக்கு. இன்னைக்கு அங்க விட்டாச்சு. அற்பத்தனமான சில லாபங்களுக்காக நீங்க விஜயோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இங்க சேர்ந்துட்டீங்க, செல்ஃபி லாபத்துக்காக. சரிங்களா? ஆனா இந்த 29 அவங்க 29 சேர்த்து தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதிமுக வரக்கூடாது, என்டிஏ கூட்டணியிலிருந்து வரக்கூடாது, கூடுதலா உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு பங்கு தரணும், எங்களோட நீங்க சேர்ந்து நிக்கணும், 29 நாம சேர்ந்து நிக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் கையெழுத்து. எல்லாம் பேர் தான். நாளைக்கு ஆளு மெஜாரிட்டி எல்லாம் வந்துச்சுன்னா விஜய் அதெல்லாம் காட்டில் பறக்க விட்டு போயிடுவாரு. அதுதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது 29 மோடி அவர்களுக்கு எதிராக விஜயின் வாக்குகள் சேர்வதை விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா? கண்டிப்பா விரும்ப மாட்டார். அதனாலதான் அமித்ஷா பார்க்கல. சரிங்களா? இதை இப்படி கூட்டி கழிச்சு பாருங்க. அதனால
என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய சிக்கலில், ஒரு நெருக்கடியில் இருக்குது. நீங்க இந்த கூட்டணி தொடர்ந்து பயணிப்பதற்கு காங்கிரஸும் விடாது, இவர்களாலையும் இவர்களுக்கு மனநிறைவோடு ஆட்சி திறனை நடத்த முடியாது. அப்ப ஏதாவது ஒரு தகுடுதத்தை பண்ணித்தான் ஆகணும். இந்த நிலைமையில நீங்க காவிரி பிரச்சனையும் கொண்டு போய் ராகுல் காந்திட்ட வைக்கணும்னா எதுக்காக, எதை அடிப்படையா போகணும்? நீங்க ஒருவேளை போறதா இருந்தா சோனியா காந்தியும் இதையும் போய் பார்த்துட்டு வந்துருக்கணும்ல, அவங்களையும், ராகுல் காந்தியும். அதை செய்யல. நீங்க நல்லா கவனிங்க. முதல்ல ஆட்சி அமைச்ச புதுசுல 2021 போகும்போதே இவர் 4 கோரிக்கை தான் கொண்டு போறாரு. அப்போ 63 கோரிக்கைகளை கொண்டு போறாரு முதல்வர், அன்றைய முதல்வர் ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் அவரு டெல்லி போறாரோ அப்பெல்லாம், அதாவது பிரதமரை சந்திக்க போறப்போ ஒரு நிர்வாக ரீதியான சந்திப்பு, இன்னொன்னு கூட்டணி ரீதியான சந்திப்பு. நான் முதல்ல ஒரு சொன்னேன் இல்லையா, நிர்வாக ரீதியான நடைமுறை வேறு, இது வேற. ஆனா வெளியில பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இங்க மறைமுக கூட்டணியில இருக்காரு, அதனாலதான் போறாருன்னு சொல்லிடுவாங்க. ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிடுறாரு, கலைஞருக்கும் நாணயம் வெளியிடுறாங்க, 100 ரூபா நாணயம் நினைக்கிறேன், அது கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்படி காசிப்பை உருவாக்கி இந்த கூட்டணியை சிதைக்கிற வேலையை வெளியில இருந்து செஞ்சாங்க. அதுல இவர் விஜயம் செஞ்சார். அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கீங்க, மறைமுக கூட்டணியில இருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்ப அதையெல்லாம் வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையும் போகும்போது மோடியை எப்படி சந்திக்கிறார் அதே மாதிரி காங்கிரஸ் போய் சந்திச்சு வந்தார். அதை கூட மாத்தி பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அதை கோவிச்சுக்கிட கூடாதுங்காண்டி சமரசம் பண்றதுக்காக போனார். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அவரு கெத்தா தில்லா இந்த பக்கம் நான் உங்ககிட்ட பேசினாலும் இது நிர்வாக ரீதியானது மட்டும்தான், நீங்கள் எங்களுடைய பிரதமர், அதனால வரோம், அவர்கள் தான் எங்கள் கூட்டணி கட்சி, அவர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவர்களை ஸ்பெஷலா போறது. இது நிர்வாக ரீதியான பயணம், இது உறவு ரீதியான பயணம், நட்பு ரீதியான பயணம், கட்சி உறவு சார்ந்தது. நீங்க என்ன பண்ணிட்டு வரீங்க? நிர்வாக ரீதியான பயணத்துல உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வருது, ஒரு எதிர்நிலை வருது, அமித்ஷா பார்க்கலன்னு இந்த இதை முறிச்சிட்டு வாரீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய தொடை நெடுங்கியா இருக்கிறீங்க. ஒரு சிறு எதிர்ப்பை கூட, ஒரு கண்ணசைவு கூட தாங்கிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கீங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கீங்கிறதுக்கு அடையாளமே இந்த சந்திப்பு மறுப்பு தான். இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில போய் நீங்க வாய்ப்பு இருந்துச்சு, போய் கொடுத்து இந்த மாதிரி காங்கிரஸ் எங்களுக்கு இதுல உதவணும், DK சிவகுமார்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா இன்னைக்கு அவரு முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க தான் உதவி செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்ணாம அவர் அதை செய்ய முடியாது. சித்தராமையா இன்னைக்கு அவர் விலகிட்டு இவருக்கு இடம் கொடுக்குறாருன்னா, அவர் MP பதவியும் வாங்கல அப்படின்னா அந்த இதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருப்பீங்கல்ல. அப்ப எங்களுக்கு இந்த நெருக்கடியை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி விடுங்க, எங்களுக்கு அந்த நீர் வரத்தை எல்லாம் சீர் பண்ணி விடுங்க. அதாவது இது எல்லாம் பகிரங்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உள்ளுக்குள்ள நீங்க பேசிக்கங்க. ஆனா அதை கூட செய்யாமல் நீங்க வர்றீங்கன்னு சொன்னா பக்காவான பிழைப்பை தவிர இந்த மக்கள் மேல ஏதாவது இருக்கா? இந்த கூட்டணியால் ஏதாவது இந்த கூட்டணியை வைத்து நீங்கள் சாதிக்க முடியுமா? முடியாது. அதான் காட்டுது. கண்டிப்பா சார், இதை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நிறைய தகவல்கள் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க.